Hello guys, welcome to Code Masters. இன்றைக்கி நம்ம சேனலில் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம், தென் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நமக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு எப்படி நம்ம ஒர்க் ஆகுது, அப்புறம் அதோட டீபக்கிங்கில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்றதுலாம் ஒரு கண்டெய்னர். ஓகேவா? எப்படி நம்ம திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு வேரியபிள் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த வேரியபிள்குள்ளே தான் வந்துட்டு நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம போட்டு வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இது நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இங்கேயே எழுதி காமிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் அப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் வந்து நான் கமெண்ட் லைன்ஸில் எழுதுகிறேன். இதை வந்து நம்ம மல்டிபிள் கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மல்டிபிள் கமெண்ட் லைன், அதாவது இந்த லைனில் நம்ம என்ன இந்த பேக்ஸ்லாஷ் அண்ட் ஸ்டார்க்குள்ளே நம்ம என்ன எழுதினாலும் அது வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. இதே மாதிரி கமெண்ட் லைன் வந்து இன்னொன்று இருக்குது, தட் இஸ் கால்ட் சிங்கிள் கமெண்ட் லைன். சிங்கிள் கமெண்ட் லைன் இதில் எழுதுகிறதும் நமக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் இதில் வந்து மல்டிபிள் லைன்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ளே எழுதிக்க முடியும். பட் சிங்கிள் லைன் கமெண்ட்டில் இந்த லைனுக்குள்ளே தான் நம்மளால் எழுத முடியும். இதை தாண்டி நம்ம எழுதணுன்னா இந்த லைன்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் தட் த்ரோஸ் அண்ட் எரர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தட் இஸ் நம்ம வேரியபிள்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் வேரியபிள் அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஒரு கண்டெய்னர் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? கண்டெய்னர். அண்ட் இன்னொரு டாபிக் வந்து டேட்டா டைப். டேட்டா டைப் அப்படின்றது இந்த கண்டெய்னரோட டைப். அதாவது இப்போ நம்ம பெருசாக இருக்கிற பொருள்லாம் வந்துட்டு நமக்கு பெரிய பாத்திரம் தேவை போடுறதுக்கு. கரெக்டாக? அதே மாதிரி எந்த மாதிரி டேட்டா டைப் அப்படின்ற வந்து எந்த மாதிரி ஒரு பொருளால் நம்ம வேரியபிள்குள்ளே போட போகிறோம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறது இந்த டேட்டா டைப் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு பெரிய லார்ஜ் நம்பர், அதாவது ஒரு 15 டிஜிட்ஸ் உள்ள நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனி டைப் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது. அண்ட் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு நம்பர் ஆர் ஒரே ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நமக்கு டேட்டா டைப்பு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டேட்டா டைப்ஸோட டைப்ஸ் என்ன அப்படின்லாம் பார்க்கலாம். நமக்கு இன்ட், டபுள், char and boolean. ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலி ஸ்ட்ரிங் அப்படி வந்துட்டு நமக்கு அது ஒரு பெரிய டாபிக். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்குள்ளேயே நமக்கு ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டாபிக் ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம எலாபரேட்டாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்ட் அப்படின்றதில் வந்து நம்மளால் நம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் டபுளில் வந்துட்டு லார்ஜ் நம்பர்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகேவா? கேரக்டரில் நம்மளால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் பூலியனில் வந்துட்டு நம்மளால் ஒரு வேல்யூ, அதாவது இப்போது ஒரு கேள்விக்கு நம்மக்கிட்ட ஆமாம் இல்லை அப்படின்னு வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணக்கூடியது டைப் தான் பூலியன். இதோட வேல்யூஸ் வந்து என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? இந்த 2 வேல்யூ மட்டும் தான் இதில் எடுத்துக்கும். அண்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்மளால் சென்டென்ஸை ஸ்டோர் பண்ண முடியும், அதாவது மல்டிபிள் கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? மல்டிபிள் கேரக்டர்ஸ் வந்து நம்மளால் இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது இதை வச்சு தான் நம்ம வந்து வேரியபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணோன்னா அதுக்குன்னு ஒரு சர்டன் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரூல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வேரியபிள்ஸ் வந்துட்டு நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் அண்டு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்.
ஸோ alphabets numbers and underscores யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளை க்ரியேட் பண்ணலாம். இதோட எக்ஸாம்பிள் ஏஜ் _03. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிளை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் செகண்ட் ரூல் அப்படி வந்துன்னா நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? numbers should not be used at the beginning. Numbers should not be used in the beginning. ஓகேவா? அண்ட் தென் ஜாவா வந்துட்டு ஒரு கேஸ் சென்சிட்டிவான ஒரு லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வேரியபிள் கரெக்டாக. இந்த ஏஜ் அண்டுக்கும் இந்த ஏஜ்க்கும் ஜாவா வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? ஜாவா பொறுத்த வரைக்கும் இது வேறு கண்டெய்னர், இது வேறு கண்டெய்னர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு கண்டெய்னர்ன்றதுனால இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒருத்தரோட நேம், சேலரி, அவங்க வந்து எலிஜிபிள், அதாவது 18 அபவாக இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். அண்ட் தென் வேறு என்ன வச்சுருக்கோம் நம்ம? ஸோ எலிஜிபிள் அப்படின்றது வந்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வந்து டிஸ்பிளே பண்ணலாம். அது வந்து பூலியனில் எடுத்துக்கலாம். அண்ட் தென் அவங்களோட சேலரியை வந்து டபுளில் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இது வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா, டேட்டா டைப் சின்டாக்ஸ் வந்துட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா, டேட்டா டைப் வேரியபிள் நேம், ஓகே, வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேவா? வேரியபிள் நேம் அண்ட் வேல்யூ, இப்படி தான் ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ டிக்ளேர் பண்ணலாம். இன்ட் ஏஜ், அவங்களோட ஏஜ் வந்துட்டு ஒரு 25. ஓகேவா? ஸோ அண்ட் தென் அவங்களோட நேம், string name equal to something like Arun. Okay, and then boolean, அவங்க 18க்கு மேலே இருக்காங்க கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரூன்னு வேல்யூ எடுத்துக்கலாம். அண்ட் தென் ட்ரூ, சரி, இந்த டேட்டா டைப் வேரியபிள் நேமே நான் டிக்ளேரே பண்ணல. ஸோ boolean eligible equal to true. ஓகேவா? அண்ட் தென் வேறு என்ன இருக்குது? கேரக்டர் வந்து ஜஸ்ட் லைக் we can say கிரேடுன்னு வச்சுக்கலாம். அவங்களோட கிரேடு வந்துட்டு, ஸோ கேரக்டர் அப்படின்ற சிங்கிள் கோட் மட்டும் கொடுத்தா போதும். அது வந்து நான் ஏன்னு அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் அவங்களோட சேலரி டபுளில் வச்சுக்கலாம். டபுள் சேலரி ஈக்குவல் டு 45,000. ஓகே, 30,000 சம்திங் லைக் 30,000. இப்போ வந்து இதில் நம்ம லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் டெசிமல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாக. ஸோ டெசிமலுக்காக நான் இங்கே வந்து டாட் வச்சுட்டு 50 பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஏஜ், ஓகே, நேம் அருண், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நேம் வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் ஏஜ், தென் அவங்களோட சேலரி, தென் அவங்களோட கிரேட், அண்ட் தென் அவங்களோட எலிஜிபிள், ஓகே, கிரேட். ஓகே,
இப்போ நம்ம இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸிக்யூஷன் எப்படி வந்திருக்கு, எதாவது எரர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்ம எல்லாமே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை தான் நமக்கு எடுத்திருக்கோம். கரெக்டாக? இது என்னது நேம்னு வந்திருக்கு. ஜஸ்ட் 1 minute. ஓகே, இது வந்து நான் டபுள் கோட்ஸில் நேம்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ ஓகே கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ அருண் நமக்கு வரணும். எஸ், அருண் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ தட் யூ கேன் லேர்ன் பெட்டர் அண்ட் கீப் வாட்சிங். பை பாய், டாடா.